வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு நாம் ஓர்மை நிலை பயிற்சி பற்றி சிந்திக்கிருக்கின்றோம். அன்பர்களே, நினைப்பும் மறப்பும் அற்று இருக்க நீ பழகிக்கொள். புலன்கள் அனைத்தும் அடிமையாம், அமைதி கிட்டிடும். ஆங்கே ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது நின்ற நிலையே அது. நீ அறி, நினைவை நிறுத்து என்ற கவியில் ஓர்மை நிலை பயிற்சியை பற்றி சுவாமிஜி சொல்கிறாங்க. இந்த ஓர்மை நிலை பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப அவசியமானது. ஓர்மை நிலை பயிற்சி என்பது என்ன? ஒன்றி அறிவை ஒரு புள்ளியில் நிறுத்தணும். தவ பயிற்சியைத்தான் சுவாமிஜி சொல்கிறாங்க. ஒன்றி அந்த அறிவை குறிக்கும் பொழுது மனம் அலைபாயாமல் நிலைக்கு சென்றுவிடும். அப்போது சலிப்பில்லாத பேரின்ப நிலை சித்தியாகும். எப்படி என்பதை இனி பார்க்கலாம். நிலையில் அறிவாக இருப்பதுவே அலையில் மனமுமாக இயங்குது. மனித உயிர் சுழல் வேகம் மன அலைச்சுழல் வேகமாக கணக்கிடப்பட்டுள்ளது. எல்லா மனிதருக்கும் ஒரு வினாடியில் 1 முதல் 40 வரையில் அலைச்சுழல் வேகத்தில் சுழலுது உயிர் சக்தியானது. 1க்கும் குறைந்தால் 40க்கு மேல் அதிகமானாலும் உடலை விட்டு உயிர் பிரிந்துவிடும். மனதின் இயக்கம் பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா என 4 நிலைகளில் இயங்குகின்றது. உடம்பில் மனம் விரும்பி நரம்பு மண்டலமும் தானியங்கி நரம்பு மண்டலமும் இயக்கங்களுக்கு காரணமாக உள்ளது. அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பீட்டா அலை அப்படிங்கிறது உணர்ச்சி நிலை தான். உணர்ச்சி நிலையில் ஜீவகாந்தம் செலவாகி கொண்டே தான் இருக்கும். இருப்பு குறைஞ்சிட்டா மனம் விரும்பி நரம்பு மண்டலமும் இயக்கங்களுக்கு காரணமாக உள்ளது. பீட்டா அலை என்பது உணர்ச்சி நிலைன்னு சொல்லலாம். உணர்ச்சி நிலையில் ஜீவகாந்தம் செலவாகி கொண்டு தான் இருக்கும். இருப்பு குறைந்தால் மனம் விரும்பி நரம்பு மண்டலமும் தன் இயக்கத்தை நிறுத்திவிடும். அப்போது மனிதன் உறங்க தொடங்குகிறான். இழந்த சக்தி பிரபஞ்ச காந்தத்தின் மூலம் ஈடுகட்டப்பட்டவுடன் விழிப்பு நிலைக்கு வருகிறான். உறக்கத்தில் எவ்வித அனுபவமும் ஏற்படுவதில்லை, எண்ணங்களும் இல்லை. அந்த நிலையினை விழிப்பு நிலையிலேயே பெற முடியும் என்பதுதான் 6வது அறிவின் சிறப்பு. அப்படி இருக்க வேண்டுமானால் மனதை ஒருமுகப்படுத்தும் இந்த தியான முறையை பழக வேண்டும். ஆல்பா அலையில் மன அலைச்சுழல் வேகம் குறைவதால் விரியும் தன்மையும் கூடுது. தீட்டா அலையில் பிரபஞ்ச அளவிற்கு மன விரிவு ஏற்பட்டு பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் புலனாகின்றது. மேலும் விரிவடைகின்ற போது டெல்டா அலையில் உடல், உயிர், மனம், அறிவு அனைத்தும் ஒன்றாகி விடுகின்றது. அதுவே உறக்கமும் விழிப்பும் அற்ற நிலை, நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை. ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாது இருக்கும் நிலை கிட்டும். வீட்டு வாயில் படியில் அமர்வதால் வீட்டினுள் இருப்பதையும் வெளியில் இருப்பதையும் ஒரே நேரத்தில் காணலாம். அதுபோல இருப்பு, இயக்கம் இரண்டையும் ஒரே சமயத்தில் அறிவு உணர்வதால் அறிவின் கட்டுக்குள் உடலும் மனமும் கட்டுப்படும். அந்நிலையில் கிட்டும் அமைதி நீடித்து நிலைத்து சலிப்பில்லாத ஒரு பேரின்ப நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும். அதனால் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய இந்த தவப்பயிற்சியை செய்யும்போது வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் எதிர்கொண்டு வெற்றி நடை போடுவோமாக என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.